ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜஸ்லாம் 114 to 119 கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற எல்லா காலேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டரோட பேசிக் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸாக இருக்குது. இந்த கோர்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜஸ்லாம் 114 to 119 கட் ஆஃபில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாண்டம்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கும். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2752 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 142 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் காலேஜாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2707 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 143.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாண்டம்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2715 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 155.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2656 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 166 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஆட்டோனாமஸ் காலேஜாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2723 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 167 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2711 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 187 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2709 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 188 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 189 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 114 to 119 கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.